இஸ்ரவேல் சபை அனைத்தோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்றாரே. அந்த ஒரு உணர்வோடு அப்பா சமூகத்தில் நம்மை நாம் அர்ப்பணிப்போம். உம்மை அப்பான்னு கூப்பிடதான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடதான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடதான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடதான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடதான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடதான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. கருவில் என்னை சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், தோளில் என்னை சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும், கருவில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும், தோளில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும், என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும், என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும், என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும், என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும், உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடதான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடதான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. கடந்த நாட்கள்ல கண்ணீரின் மத்தியில நடக்கும் பொழுது கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன் என்று நம்முடைய கண்ணீரை துடைத்த தேவனே நன்றி சொல்லுவோமா. நாம் ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் தந்தார். அதை நினைத்து அவரை அப்பான்னு கூப்பிடுவோமா. அவர் நம்மை ஏந்துவதும் தாங்குவதும் பார்க்கும் பொழுது அவரை அப்பா அம்மா என்று கூப்பிட்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. கண்ணீரை துடைத்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும், என் கண்ணீரை துடைச்சத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும், என் விண்ணப்பத்தை கேட்பத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும், என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும், உங்க இரக்கத்தை ஒருக்கத்தை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும், என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும், இரக்கத்தை ஒருக்கத்தை பார்த்தா
அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அப்பான்னு கூப்பிடதான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடதான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடதான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. எல்லாரும் ஒரு இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு ஆண்டவரே உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கீங்களா ஆண்டவரே. உம்மை அப்பான்னு கூப்பிடதான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடதான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடதான். ஆண்டவரே எல்லாரும் கைவிட்ட பொழுது கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன் என்று என் கை பிடித்தீரே. இருளின் வழியிலே நடக்கும் பொழுது எனக்கு உம்முடைய வசனத்தை கொண்டு வெளிச்சத்தின் பாதையிலே நடத்தினீரே தகப்பனே. பாவத்தில் வாழ்ந்த என்னை ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் வெளிச்சத்திலே நடத்தினீரே. உம்முடைய சுவிசேஷ வசனத்தை கேட்ட பொழுது, உம்மை விசுவாசித்த பொழுது என்னை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தினீரே. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறீரப்பா. நீர் என் கண்மலை, நீர் என் கோட்டை, நீர் என் தேவன், நீர் என் ரட்சகர், நீர் என் துருகம், நீர் என் கேடகம், நீர் என் உயர்ந்த அடைக்கலம் ஆண்டவரே.